ஹாய், என்னுடைய பேரு டாக்டர் ஜோயல். நான் நாமக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ இன்சார்ஜா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தலையில அடிபட்டா எப்ப நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். ரீசெண்டா நான் பார்த்த ஒரு கேஸ் சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை வீட்டுல விளையாடிட்டு இருக்கப்ப கட்டில இருந்து கீழே விழுந்துருச்சு. தலையில அடிபட்டிருக்கு. அப்பா அம்மா ரொம்ப பயந்து போய் வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடி வராங்க. ஆனா அவங்க கொண்டு வரதுக்குள்ள 1 ஹவருக்கு மேல டைம் ஆயிடுது. ஆனா குழந்தை நல்லா பேசிட்டு இருக்கு, சிரிக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணது, எந்த பிரச்சனையும் இல்லை. தலை மட்டும் லைட்டா வலிக்குதுன்னு சொல்றதுனால அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, கம்பல்சரி நீங்க சிடி ஸ்கேன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல டாக்டரா நான் சொல்றேன், 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு, நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் எதுவுமே இல்லை, அதனால அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஆனா அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுனால நாங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்கள சமாதானமா பேசி நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போ சிடி ஸ்கேன் எப்ப எடுக்கணும், எப்ப நம்ம அதை ஒரு பிரச்சனையா எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு நான் சொல்றேன். விஷயம் தலைவலி. தலைவலி நம்மளுக்கு தலையில அடிப்பட்டா நார்மலா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப நான் குனிஞ்சு நிமிரும் போது டேபிள்ல இடிச்சுக்கிறேன், இல்ல டோர்ல இடிச்சுக்கிறேன், அப்ப தலைவலி வரலாம். அப்போ அந்த தலைவலி சரியே ஆகலையா, இல்ல ரொம்ப நேரம் தொடர்ந்து இருக்கா, இல்ல இப்ப நான் அடுத்து சொல்லக்கூடிய ஏதாவது அறிகுறிகள் சேர்ந்து வருதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது அறிகுறியா நான் சொல்ல வேண்டியது வாமிட், அதாவது வாந்தி வர்றது. தலைவலி ஜாஸ்தி போனா கூட வாந்தி வரலாம். ஆனா அந்த வாந்தி மறுபடியும் வருதா, நிறைய டைம் வந்திருக்கா, அப்புறம் என்ன மாதிரி ரொம்ப வாந்தி வந்துட்டே இருக்கா அப்படின்னு நம்ம முக்கியமா பார்க்கணும். இது 2வது அறிகுறி. 3வது ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா தலைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கு காரணம் முக்கியமா மூளையில ஏதாவது காயப்பட்டிருந்தா தான் வரும் நார்மலா. அப்போ ஃபிட்ஸ் வந்தா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது விஷயம் நான் சொல்றது கான்சியஸ்னஸ், அதாவது நினைவு. பேஷண்ட்டுக்கு தலையில அடிபட்டு திடீர்னு நினைவு இழந்து போயிடுறாங்களா, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு நினைவு இல்லாம இருந்து மறுபடியும் நினைவு வந்துருச்சா அப்படின்னா நம்ம கம்பல்சரி சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா தலைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். கடைசியான விஷயம் இஎன்டி ப்ளீட், அதாவது இஎன்டின்னு என்னது, காது மூக்கு தொண்டை டாக்டர் தான் நம்ம இஎன்டின்னு சொல்லுவோம். அப்போ காதுலயோ இல்ல மூக்குலயோ ரத்த கசிவு ஏற்பட்டா நம்ம கண்டிப்பா சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஏன்னா மண்டையில இருக்கிற எலும்புகள் ஏதாவது பிராக்சர் ஆனாதான் மூளையில இருந்து காது மூலமாவோ இல்ல மூக்கு மூலமோ ரத்தம் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முக்கியமான விஷயங்கள் கவனிக்கணும். தலைவலி, 2வது வாமிட் வர மாதிரி இருந்தாலோ இல்ல வாந்தி நிறைய தடவை வந்திருந்தாலோ, 3வது விஷயம் கான்சியஸ் லெவல், 4வது ஃபிட்ஸ், 5வது இஎன்டி ப்ளீட். இது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.